வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்கள் ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹோம் ஃபேஷியல்ஸ் கிட் 20 to 25 இயர்ஸ். இந்த 20லேருந்து 25 வரைக்கும் எப்படின்னாக்கா, அது சிரிக்கும் அழகு அப்படிம்பாங்க. அதாவது ப்ரைம் டைம் பியூட்டியில் வந்து கேர்ள்ஸ்க்கு ஒரு ப்ரைம் டைம் பிட்வீன் 20 and 25. எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளென்சர் ஒன்று வேணும். கிளென்சருக்கு எங்களோட ப்ராடக்டில் ஃபேஷியல் ப்ளீச்சுன்னு இருக்கும். ஆனால் அது என்னன்னாக்கா, ப்ளீச் பண்ணுறதுன்னு இல்லை, அது நல்லா கிளென்ஸ் பண்ணோம். தேவையான அளவு கொஞ்சம் பவுடர் எடுத்துட்டு அதில் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸோட கொஞ்சம் வாட்டரையும் கலந்து நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி லெவலுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்பர் நெக் போய் ஃபைனலாக ஹோல் ஃபேஸும் போட்டு ஒரே ஒரு தடவை ஹோல் ஃபேஸ் ஒரு சர்க்கிள் கொடுத்து யூ கீப் எவ்ரி திங் நியர் யுவர் வாஷ் பேசின். உடனே போய் ஒரு வாஷ் நன்னா கழுத்தெல்லாம் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணின உடனே ஜஸ்ட்டு ஒத்தி எடுத்துக்கோங்க. ஒத்தி எடுத்து உடனே ஒரு மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏஜுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கோல்டன் சம்பா ஆயில். இந்த ஆயில் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இது செண்பகப்பூலேருந்து செய்யணும். செண்பகப்பூவும் தேங்காய் எண்ணெயும் கலந்து தயாரிக்கிற ஆயில் தான் இந்த கோல்டன் சம்பா ஆயில். இது தேவையான அளவு எடுத்துட்டு அதே ஸ்டெப்பு தான் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் அண்ட் தென் யோர் ஃபேஸ் அண்டர் ஐஸ் எல்லாமே போட்டு ஒரு ஸ்ட்ரோக் ஒரு தடவை நீங்கள் ஒரு சர்க்கிள் கொடுக்கலாம், 2 தடவை சர்க்கிள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார் எ பேக். வாஷ் பண்ணாமையே ஒரு பேக் தேவை. இவங்களுக்கு என்னன்னா பிரச்சனை, இந்த ஏஜில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்த அடையாளம் இருக்கும், இன்னும் பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கும், ஆர் அவங்களுக்கு அரிப்பு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இந்த பிம்பிள் வந்த அடையாளம் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால பிம்பிள்க்குன்னு நாங்கள் ஒரு பேக் எங்களோட ப்ராடக்டில் இருக்குது. அதில் மெயினாக என்னென்னா, எதெல்லாம் இவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு அதை போக்குமோ அதெல்லாம் கலந்து, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் புதினா போடுவோம், மிளகு போடுவோம், கூட பூலாங்கிழங்கு போடுவோம், வெட்டிவேர் போடுவோம், ஆயில் அப்சார்பண்ட்டுன்னு வெட்டிவேர் போடுவோம். இந்த மாதிரி எல்லாமா கலந்து இருக்கிற பிம்பிள் பேக்கை நீங்கள் கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹோல் ஃபேஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் போட்டு 2-3 தடவை அதே மாதிரி சர்க்கிள் கொடுத்து வாஷ் யுவர் ஃபேஸ். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் என்னென்னா டெய்லி ஸ்க்ரப்னு, அதாவது டெய்லி ஸ்க்ரப் இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு தேவை. இந்த டெய்லி ஸ்க்ரப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுலேயுமே வெட்டிவேர் இருக்கும், பூலாங்கிழங்கு இருக்கும், ப்ளஸ் துளசி இருக்கும். இது எல்லாமே கலந்து நம்ம கோர்ஸ் ஃபார்மில் செஞ்சுருப்போம். இது ரவை ஃபார்மில் இருக்கும். கொஞ்சம் அந்த ரவை ஃபார்மில் இருக்கிறத நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, முதல்ல கொஞ்சம் தண்ணியை போட்டுட்டு பவுடர் மட்டும் எடுத்து ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் பேக் நெக் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீப் ஆன் கிவிங் சர்க்கிள்ஸ் ஃபார் 1 or 2 minutes, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஹாவ் எ ஃபேஸ் வாஷ். அந்த வாஷ் என்னன்னாக்கா, அதுவுமே துளசி ஃபேஸ் வாஷ். துளசியால் நிறைய துளசி லீவ்ஸை போட்டு பண்ணுற ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அல்டிமேட் ஃபைன் பவுடர் ஃபார்மில் இருக்கும். துளசி ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் வாஷ் முடிச்சுட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் மிரரை பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிரேட் சேஞ்ச் தெரியும். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணினா ஒரு சேஞ்சுனா தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கும்போது உங்களோட ஃபேஸில் அடையாளம், பிம்பிள் வந்த மார்க்ஸு, அதுக்கான ஒரு கலர் சேஞ்சு, இது எதுவுமே இருக்காது. மீண்டும் மீண்டும் பிம்பிள்ஸ் வரதை தடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கும்போது. என்ன நேயர்களே, 20 to 25 எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதே மாதிரி ஃபேஷியல் கிட்ட நீங்கள் ஹோம் ஃபேஷியல் மாதிரி ஒன்ஸ் இன் 10 days ஆர் ஒன்ஸ் இன் a வீக் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு பிம்பிள் வராமல் இருக்கும். வந்த பிம்பிளோட அடையாளமும் இல்லாமல் நீங்கள் எங்கேயான வெளியில் போகணுன்னா யூ கேன் ஹாவ் எ ஸ்மால் மேக்கப் பை யோர் செல்ஃப் அண்ட் கோ. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.